Happy evening, everyone. Yes, Super 70 family. இன்னைக்கு நம்ம 10வது நாளா வெற்றிகரமா அடைஞ்சிருக்கோம். இது முழுக்க முழுக்க உங்களோட எனர்ஜியால மட்டும்தான் இது நடந்திருக்கு. ஸோ லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். உங்களோட கன்சிஸ்டன்ட் சப்போர்ட்காக ரொம்ப ஷைனா பிரைட் ஆயிட்டு எவ்ரிடே இந்த பிரசன்ஸ் கொடுத்ததுக்காகவும் நம்மளுக்கு நாமளே ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்துக்கலாம். எஸ், தேங்க்யூ ஸோ மச். Now with great excitement நம்மளோட ட்ரெயினரை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். a dynamic personality Mr. G.R. Arul Ram, ஒரு சைக்காலஜி லைஃப் ஸ்கில் கோச், கேரியர் அண்ட் பிசினஸ் கன்சல்டன்ட், 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மேலும் அவங்க நிறைய ஸ்பெஷலைசேஷன் வித் ஒன் கவுன்சிலிங் அண்ட் பிசினஸ் அண்ட் கேரியர் கைடன்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் நிறைய விருதுகளை பெற்றிருக்காங்க. நேஷனல் லைஃப் எம்பவர்மெண்ட் அவார்ட், பெஸ்ட் சோஷியல் சர்வீஸ் அவார்ட் அண்ட் 2 தடவை கிராண்ட் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஹோல்டரும் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரியான இன்ஸ்பைரிங்கான அச்சீவர் நிறைய பேரோட லைஃபே மாத்திருக்காங்க அவங்களோட டெடிகேஷன் மூலமா. சோ லெட்ஸ் ஆல் வெல்கம் மிஸ்டர் ஜி.ஆர். அருள் ராம் அவர்களை நம் அனைவரும் முழு உற்சாகத்துடன் மனமார்ந்து வரவேற்போம். எஸ், வெல்கம் சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? ஹலோ, யாராவது? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். என்ன இந்த பிஸியான ஷெடியூல்ல உங்களோட எல்லாரும் டைமையும் எனக்காக ஒதுக்கி நமக்காக இங்க வந்திருக்கீங்க. அண்டு உங்க சார்பா நம்மளுடைய குரு திரு ஹுசேன் பாஷா அவர்களுக்கும் நம்மளுடைய NIPR டீமுக்கும் கோஆர்டினேட்டர் சூப்பர் 70 கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும் உங்களோட சார்பா என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணாங்க, அவங்க எல்லாரும் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க, இதுக்கப்புறமும் பண்ண போறாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஸோ இன்னைக்கு செஷனுக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன டைட்டில்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? சேட் பாக்ஸ்ல கமான் டைம்ல சீக்கிரம் சேட் பாக்ஸ். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்னைக்கு லெவல்ல நம்மக்கிட்ட இருக்கு ஆனா இல்லை, நமக்கு தேவைப்படுது ஆனா அது கிடைக்கிறது இல்லை. அது வேற எதுவுமே இல்லை, நம்மளுடைய தன்னம்பிக்கை தான். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு மனுஷனால ஒரு செகண்டை கூட நம்மளால மூவ் பண்ணவே முடியாது. இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம அப்பா அம்மா எவ்வளோ நமக்கு வாழ்க்கையில முக்கியமோ அதே மாதிரி தான் நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாத மனுஷனால ஒரு செகண்டை கூட சத்தியமா மூவ் பண்ணவே முடியாது. ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நம்ம எப்படி இன்ஸ்டண்டா பூட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். முதல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியறத கொஞ்சம் சேட் பாக்ஸ்ல சொல்ல முடியுமா? ஏதாவது ஒன் வேர்ட் அப்படிங்கிறதுக்கான விஷயத்துல வாட் இஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அது தெரிஞ்சாதான் இந்த செஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பார்வையில செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னா என்ன? கமான் யாருமே இல்லையா? தைரியம் சோல் பூஸ்டிங், பிலீவ், தன்னம்பிக்கை, அதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். பலம், கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் மோட்டிவேஷன், தன்னம்பிக்கை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஆன்சருக்கு ரொம்ப நன்றி. ஆனால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ங்கிறது என்னோட டெஃபினிஷன் என்னன்னா, நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிற ஒரு உறுதியோட வெளிப்பாடு தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம கிட்ட இருந்தா நம்ம என்ன வேணாலும் சாதிக்க முடியும். நம்ம கிட்ட ஏன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், நம்ம கிட்ட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கிட்ட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தா நம்ம எல்லாத்தையும் நம்மளுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரோம். இந்த உலகத்தையே நம்மளோட கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். நம்ம நிறைய விஷயங்களை, நம்மளுடைய அடையாளத்தை உருவாக்க முடியும், நாம யாருன்னு உருவாக்க முடியும், நம்மளுடைய சொந்தங்களை உருவாக்க முடியும், நம்மளுடைய வேலை மற்ற விஷயத்த உருவாக்க முடியும். மேபி நம்ம கிட்ட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாம போச்சு அப்படின்னா நான் சொன்ன எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா இழந்துட முடியும். அதோட சேர்ந்து நம்மளையும் நம்ம இழக்கக்கூடும். இன்னைக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாத மனுஷங்களால தான் நிறைய டெத் நடக்குது, இன்க்ளூடிங் சூசைட். ஒரு சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்க தன்னை இழக்கிறதுனால, தன்னை யோசிக்க முடியாத ஒரு செகண்ட் போறதுனாலதான் இங்க நிறைய சூசைட் அட்டம் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு தேவை அப்படிங்கிறதுக்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் இந்த செஷன் எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் என்னோட ஷேரிங் உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன மைனூட் பாயிண்ட் தேவைப்படுத்தினாலும் நீங்க மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய லைஃப் மாறதுக்கு இது ஒரு ஊன்றுகோலா இருக்கும் அப்படிங்கிற லெவல்ல நான் சந்தோஷப்படுறேன். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றதுக்கு முன்னாடி செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பத்தி ஒரு சில ரூமர் வந்து இங்க உலகத்துல இருக்கு. சத்தமா பேசினா அவன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க அவங்களோட பிளட்லயே அவங்களோட ஃபேமிலிலே அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் அவன் அரகண்டா இருப்பான்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே உண்மை இல்லை. உண்மையிலே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற பர்சன் ரொம்ப காமா இருப்பாங்க. அவங்க கிறிஸ்டல் கிளியரா யோசிப்பாங்க. நம்மளோட டீம் மாதிரி இப்ப நீங்க எவ்வளவு காமா இருக்கீங்க, எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா என்னோட மீட்டிங் பார்த்துட்டு இருக்கீங்க, எவ்வளோ மைனூட்டா அதோட கண்டென்ட் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க, அதை எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க எல்லாருமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ட் மோட்டிவேட்டர் டீம் தான். ஸோ அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்க எல்லாருக்குமே நீங்களே ஒரு வெல் செட் ஒரு கிளாப்ஸ் அண்ட் தம்ஸ் அப் அப்படிங்கிற ஒரு எமோஜி கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்குறீங்களா? அண்ட் தேங்க்யூ சமீமா மேம், தேங்க்யூ. ஓகே, இப்போ இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை எந்த லெவல்ல நம்ம வந்து பூட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸை எந்த இடத்துல இழக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நம்ம சின்ன குழந்தையில இருந்து நம்ம இழந்துகிட்டே வரோம். நம்ம சின்ன குழந்தை வளரும் போதே நம்ம கிட்ட 4 நல்ல வார்த்தை சொல்ற அந்த இடத்துல 469 எதிர்மறையான வார்த்தைகள் நம்ம கேட்டு வளர்றோம். ஒரு நாளைக்கு 469 எதிர்மறையான வார்த்தைகள் நம்ம கேட்கிறோம்னா ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பாருங்க, நாம எந்த அளவுல நெகட்டிவா அப்பவே நம்ம அப்சர்வ் பண்றோம். நம்ம என்னதான் வளரும் போது அதெல்லாம் கேட்டு வளர்ந்தாலும், நாம ஒரு பெரிய திறமையாளர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருந்தாலும், இந்த வார்த்தையோட சேர்த்து கேட்கும் போதே நமக்கே நம்ம மேல ஒரு செல்ஃப் டவுட் வந்துடுது. உண்மையிலே நான் இவன் தானா, என்னால இதை பண்ண முடியுதா, நானா இதை பண்ணேன், எனக்கு இது மேல பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இயலாமை அவங்க நமக்காக விஷயத்துல கொடுக்குறாங்க. நம்ம அந்த இடத்துலயே உடஞ்சு போயிடுறோம், நம்மள இழந்து போயிடுறோம். ஸோ மற்றவங்களுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு எவ்வளவு தூரம் இம்பாக்ட் ஆகுது. இங்கேயே நிறைய பேர் இருப்பீங்க, என்கிட்ட நிறைய டேலண்டட் இருக்கு, ஆனா அந்த டேலண்டட்கான விஷயத்துல என்னால வெளிப்படுத்த முடியல, என்னால என்னோட லைஃப்ல என்னோட கெரியர்ல என்னால மேல வர முடியல, ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு நீங்க ரியலைஸ் பண்ணலாம். நிச்சயமா அதுல ஒரு சிலர் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல உங்க சர்க்கிள் அவங்க பசங்களுக்கோ இல்ல மற்றவங்களுக்கோ நீங்க அவங்களை பார்த்துருக்கலாம். ஏன் எதுக்காக அவங்களால முன்னேற முடியல, அவன் நல்ல டேலண்டட் பர்சன் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்களே அவங்கள உறுதிப்படுத்தலாம். ஆனா அவங்களால மேல வர முடியாது. அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், இப்படிப்பட்ட நெகட்டிவ் வேர்ட்ஸால அவங்க வளர்ந்த விதம் தான். நீங்களே நினைக்கலாம், ஆமா எங்க அப்பா என்ன அப்படிதான் வளர்த்தாரு, எங்க அம்மா அப்படிதான் வளர்த்தாங்க, எங்க டீச்சர் அப்படிதான் வளர்த்தாங்க, இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ஒருத்தர் வந்து முன்னாடி வந்து தெரிவாங்க. உண்மையிலே அவங்க காரணம் தான். ஆனா அவங்க மட்டும் காரணம் இல்ல, முக்கியமான காரணம் நாம தான் நம்ம வாழ்க்கைய முன்னேற்ற விடாம நம்மளே நம்ம காலை பிடிச்சு வாரி விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது எப்படின்னா, 469 எதிர்மறையான வார்த்தைகள் சொல்ற அந்த விஷயத்தை எடுத்து தெரிஞ்ச நம்மால ஒரு 4 நல்ல விஷயங்கள் நமக்கு சொன்னாங்க, அந்த விஷயத்தை எடுத்து இந்த 4 விஷயத்துல நான் ஒருத்தன் இருக்கேன், அப்ப இதை என்னோட லைஃப் வேல்யூவா கொண்டு அதை நம்ம லைஃப் ஸ்டோரியா வச்சு நம்மளால முன்னேறதுக்கான விஷயத்த நம்ம அதை ஸ்டோரியை கிரியேட் பண்ண முடியல, நம்ம அதை மறந்துடுறோம். ஏன்னா நம்மளுடைய படைப்பே அப்படிதான். உனக்கு நல்ல விஷயத்த விட கெட்ட விஷயம் தான் டக்குன்னு மைண்ட்ல போய் நிற்கும். யாரை கேட்டாலும் உன்னோட நல்ல விஷயம் நீ எந்த இடத்துல சந்தோஷமா இருந்துன்னு கேட்டா அதுக்கு 2 நிமிஷம் யோசிப்பாங்க. ஆனா உன்னோட கெட்ட விஷயம் சொன்ன அடுத்த செகண்ட் அவங்க ஈஸியா சொல்லுவாங்க, இந்த இடத்துல நான் வந்து அஃபெக்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் எந்த லெவல்ல நம்மள இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம எப்படி நம்மளோட செல்ஃபை கூட்டிக்க, கான்ஃபிடன்ஸ் எந்த லெவலில் கூட்டிக்க முடியும், எந்த லெவலில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது லெவலில் முதல்ல இந்த விஷயத்தை கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால நம்ம செல்ஃப் இதை மோட்டிவேட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நாம நம்மளுடைய லைஃப்பை எந்த லெவல்ல ஸ்டார்ட் பண்ணா அந்த 4 விஷயத்த மட்டும் நம்ம எப்பவுமே எடுத்துக்கிறோம். நான் யாரு அப்படின்னு எடுத்துக்கணும். நம்மள சொல்ற அந்த 4 விஷயத்த நான் எந்த இடத்துல பெஸ்டா இருக்குன்னு அதை நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரியா வைக்கணும். அதுல இருந்து நம்மளோட லைஃப் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்போ என்னால என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணவே முடியாதா, அதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னா நிச்சயம் இருக்கு. அதுக்கும் ஒரு 4 விஷயம் இருக்கு. இந்த 4 விஷயத்த நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஈஸியா முன்னேற்ற முடியும். அதுல நம்பர் 1, உடனே செய். இன்ஸ்டன்ட் கான்ஃபிடன்ட் பூஸ்டர் அல்லது ட்ரிக்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு மீட்டிங் எடுத்துட்டு இருக்கேன், இதே மாதிரி இனிமே நிறைய பேர் எடுக்க போறாங்க. அவங்களுக்கு பலருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா இருக்கும். அவங்க வந்து இந்த மீட்டிங் எடுக்கிறதுக்கான விஷயத்துல எனக்கு பழக்கம் இல்லையே, ஐயோ நான் எப்படி எடுக்க போறேன் அப்படின்னு பதறிட்டாங்கன்னா முடிஞ்சுது. இல்ல அப்படின்னா நாம இந்த மீட்டிங் எடுக்கிறோம், இல்ல நான் என்னுடைய கேப்பபிலிட்டிலாம் நான் எக்ஸ்ட்ரா வந்து நான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட வந்து அதுக்கப்புறம் நான் மீட்டிங் எடுக்கணும்னா அவங்களுக்கு மீட்டிங் டைமும் முடிஞ்சிடும், அவங்களுக்கு அந்த வாய்ப்பும் போயிடும். இதை தாண்டி நான் மீட்டிங் எடுக்க போறேன், ஓகே
நாம அதுக்கு தயாராகிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் ஒரு நிமிஷம். அப்புறம் நாம நம்மகிட்டயே ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு அழகான மோட்டிவேட் ஸ்டோரியை கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்டோரியை நாம நமக்குள்ளே சொல்லிட்டு வரணும். உனக்கு இது சரியான சான்ஸ், நீ செம்மையா, உனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, இந்த வாய்ப்பு தான் உன்னோட லைஃபே டேன் பண்ண போகுது, உன்னை செம்மையா பாராட்டுவாங்க, நீ வேற லெவல்ல போக போற அப்படின்ட்டு நீங்க உங்களுக்குள்ளேயே இந்த மோட்டிவேட் ஸ்டோரியை பேச பேச உங்களுக்குள்ள ஒரு பூஸ்டர் கிரியேட் ஆகும். அதுதான் உங்க செல்ஃப் லவரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த மீட்டிங்கை நான் பண்ண தான் போறேன். ஓகே, இந்த மீட்டிங் பண்றதுக்கு நான் எப்படி பண்ண போறேன், அதுக்கு எனக்கு ஒரு பதட்டம் வந்துடாதா அப்படின்னு கேட்டா, ரெண்டாவது விஷயம், நாம ஒரு ஐடியல் பர்சனை கிரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிரிக்கெட் பார்க்குற நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஸ்டேடியத்துல இருந்து ஆடிட்டு இருப்பாங்க, ஸ்டேடியத்துக்கு வெளியே இருந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பால் அப்படி அடிச்சு அங்க 6 ஆயிருக்கும், இந்த பாலை இப்படி வச்சு இங்க 4 ஆயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கிட்ட இருந்து ஒரு பர்சனை வெளியே கொண்டு வந்து, இந்த மீட்டிங் எனக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மீட்டிங்கை நான் எப்படி பண்ண போறேன், இந்த மீட்டிங் நான் எப்படி பண்ணா அவ்வளவு பேரோட இன்ட்ராக்ஷன் நான் என்னை எடுக்க முடியும், யார் யார் என்ன கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு நான் எப்படியெல்லாம் திறமையா பதில் சொல்ல முடியும், யார் யார் என்னை எப்படி பாராட்டுவாங்க, அப்படி பாராட்டும் போது நான் எப்படி இருப்பேன், என்னோட சந்தோஷம் எப்படி இருக்கும், என்னோட ஃபேஸ் எப்படி இருக்கும், அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கிரியேட் பண்ணீங்க, ஒரு விஷுவலைஸ் கொண்டு வந்தீங்கன்னா அந்த மீட்டிங்கை நீங்க செய்யும் போது அப்படியே இம்பாக்ட் இருக்கும். நீங்க என்னென்ன நினைச்சீங்களோ அது உங்களுடைய மீட்டிங்ல தெரியும். இதை தாண்டி மூணாவது விஷயம், இதுதான் முக்கியமான விஷயம். மீட்டிங் பண்றதுக்கு எல்லாமே ரெடி ஆயிருவாங்க. ஆனா அந்த மீட்டிங் பண்ணும்போது அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சின்ன பதட்டம் வரும். அந்த பதட்டத்தை எப்படி போக்குறது அப்படின்னா, நமக்கு எந்த ஃபோர்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ, நான் எந்த ஃபோர்ஸ்ல போல்டா இருக்கணும் அந்த ஃபோர்ஸ்ல நம்ம இருந்துக்கணும். அதை தாண்டி அந்த ஃபோர்ஸை தாண்டி நம்மளுடைய கைகளை நல்லா விரிச்சு, நம்ம எவ்வளவு முடியுமோ நம்ம கைகளை நல்லா விரிச்சு நம்ம வந்து அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த வித தடுமாற்றமும் வராது. நம்ம செம்ம கான்ஃபிடண்டா இருக்காங்க அப்படின்னு மற்றவங்களை நம்ம இம்பாக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை நமக்கு ஏதாவது மறந்து போனாலோ அவங்களுக்கு அது தெரியாது. நம்ம கான்ஃபிடண்டா பேசிட்டு இருக்கோம், செம்மையா பண்றோம் அப்படின்னு தான் இருக்கும். கான்ஃபிடண்டா பண்ணும்போது நமக்கு எந்த விஷயமும் மறந்து போகாது. அந்த மீட்டிங் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நாம எந்த இடத்துல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோமோ, யார் கூட கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோமோ அந்த இடத்துல நமக்கு எந்த பயமுமே இருக்காது. நான் கை காலை விரிக்கிறதுக்கான விஷயம், ஏன்னா ட்ரெஸ்ஸுக்கான நல்லவர்களுக்கான விஷயம் அப்படின்னு எந்த ஒரு விஷயமே இருக்காது. நம்ம கேஷுவலா இருப்போம், ரொம்ப கான்ஃபிடண்டா இருப்போம், பயமே இல்லாம இருப்போம் முக்கியமா. ஸோ நம்ம அந்த மோட்ல தான் இருந்து இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணா மீட்டிங் செம்ம சூப்பரா இருக்கும், உங்களோட ரிசல்ட்டும் வேற லெவல்ல வரும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், மீட்டிங்கை எடுக்க போறதுக்கு எல்லாமே ஓகே, நான் செம்மையா ப்ரிப்பேர் ஆயிட்டேன். ஆனா மீட்டிங் ரூமுக்குள்ள போறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. சிலவங்களுக்கு அந்த இடத்துக்கு போனோம்னா ஜென்மோல் ஆயிடுவாங்க. ஐயோ இது எப்படி நான் போறேன், எனக்கு இதுக்கு மேல போக முடியாது அப்படின்ட்டு பயந்து அவங்களுக்கு வந்து ஷிவரே வந்துடும், நிற்கிற இடத்துல வேர்த்து கொட்டும். ஸோ இந்த இடத்துல நான் எப்படி என்னோட இன்ஷன் பூஸ்டரை கொடுக்கணும், என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படி கொடுக்கணும்னா வேற எந்த விஷயமும் இல்லை, ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இருக்கு. நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். அந்த இடத்துக்கு போயிட்டு கண்ணை மூடிட்டு டீப் பிரீத் எடுத்து மெல்ல அந்த மூச்சை வெளியே விட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டு 1ல இருந்து 5 வரைக்கும் ரிவர்ஸ்ல எண்ணணும். 5, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்றது கண்ணை மூணு அடுத்த அந்த சொல்ற லாஸ்ட் வேர்ட் நம்ம நமக்குன்னு ரூம்குள்ள குதிச்சிடணும். குதிச்சு அடுத்த செகண்ட் நம்ம மைண்ட்ல ஒரு பிஜிஎம், நமக்கு பிடிச்ச பிஜிஎம் போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரியலைஸ் பண்ணிட்டே போனோம்னா நம்ம போய் சேர இடத்துல செம்மையா போய் சேருவோம். மீட்டிங்கும் செம்ம சூப்பரா இருக்கும். இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் செய், உடனே செய். எல்லா விஷயத்தையும் இன்ஸ்டன்டா உடனே நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது அங்க நமக்கு கிளாஸா மாசா ஒரு விஷயம் கிடைக்கும், நம்மளோட கான்ஃபிடன்ட் லெவலும் வேற லெவல்ல இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட், உங்களோட திறமை என்ன அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். நீங்க யாரு, உங்களுடைய திறமை என்னென்ன இருக்கு அதை முதல்ல நோட் பண்ணணும். நான் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் திறமையானவன், எந்தெந்த விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா வந்தது, இந்த எல்லா விஷயத்துக்கும் எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் பண்ணிட முடியாது. ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்த மத்தவங்களோட ரொம்ப பெஸ்டா பண்ணுவீங்க. அந்த விஷயம் என்ன, எங்க நமக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சது, இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு செம்மையா இருக்கும். இதை எழுதி அன்னைக்கு மறந்துடக்கூடாது. எழுதின இடத்துல இருந்து அதை ஒன் பை ஒன்னா நீங்க செயல்படுத்துறீங்க, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு தலைப்பே தெரியாம பசியே தெரியாம நீங்க ஒர்க் பண்றீங்களோ, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிங்கன்னா இன்வால்வ் ஆறீங்களோ அதுதான் உங்களுக்கான வேலை. அந்த விஷயத்த அந்த இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பல வெற்றிகள், சின்ன சின்ன வெற்றிகள்ல இருந்து ஆரம்பிக்கும். உங்க சின்ன சின்ன வெற்றிகளையும் நீங்க கொண்டாட கத்துக்கணும். நமக்கு யாரோ ஒருத்தர் வெளியில இருந்து வந்து நம்ம சக்சஸை வந்து கொண்டாடுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா மாட்டாங்க. உங்களை நீங்க முதல்ல நம்பணும், உங்களோட வெற்றியை நீங்க தான் முதல்ல கொண்டாடணும், அப்படின்னாதான் மற்றவங்க உங்களை கொண்டாடுவாங்க. ஸோ முதல்ல சின்ன வெற்றிக்கு அப்ரிஷியேஷன், சமாடா சூப்பர்னு தட்டி கொடுங்க. ரெண்டாவது, ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்குள்ள கொடுத்துக்கிட்டு இருங்க, ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் கொடுங்க.
இப்படியே படிப்படியா உங்க வெற்றிகளை நீங்க என்னைக்கு கொண்டாட ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற லெவல்ல பூஸ்ட் ஆயிருக்கும். நம்பர் 3, மத்தவங்களோட பேச்ச என்னைக்குமே கேட்காதீங்க. அதாவது நம்மள நல்லது யோசிக்கிறதை விட நமக்கு காலவாரி விட்டுற கெட்டதை யோசிக்கிறது தான் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம எல்லா விஷயத்துக்குமே மத்தவங்களுடைய வார்த்தைகளை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையுமே நம்ம லைஃப்ல எல்லா இடத்துலையுமே எந்த சூழ்நிலையுமே நான் வந்து பயங்கர பிரிஸ்கா இருக்கணும், பயங்கர கான்ஃபிடண்டா இருக்கணும்னா முதல்ல எவன் பேச்சையுமே கேட்க கூடாது. காரணம் அவன் நல்லது பண்றானா கெட்டது பண்றானான்னு தெரியாது. நாம நம்மளுடைய புத்தியில கரெக்டா போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், யார் பேச்சையுமே கேட்காம உங்களுக்கு தோன்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்த நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்க நான் எல்லாருக்குமே வந்து நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, இவங்க என்னை வந்து சாதனையாளர், இவங்க என்ன திறமைசாலி அப்படின்னு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னா சத்தியமா இங்க முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஒருத்தருக்கு நல்ல இங்கிலீஷ் பேச வரும், ஆனா மத்தவங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஒருத்தருக்கு நல்ல ஒரு கம்பெனில திறமையான வேலைக்காரர், அதனால அவங்களுக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட் கொடுக்காங்க, ஆனா அவர் எடுக்கிறதுக்கு தயங்குறாரு. காரணம் என்னன்னா, இது நாள் வரைக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நான் ஒரு பேர் வாங்கி வச்சிருக்கேன், ஏதாவது ஒரு தப்பு நடந்துன்னா அந்த பேரை நான் வந்து கெடுத்துருவோம், என்னை எல்லாரும் தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு மத்தவங்க என்ன நினைப்பாங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசியே அதை எல்லாத்தையுமே அவங்களுக்கு வர்ற ஒரு நல்ல விஷயத்தையும் மத்தவங்க நினைப்பாங்கன்னு இவங்களாவே நினைச்சுக்கிட்டு அதை தட்டி விட்டுறது, அடுத்த லெவலுக்கு போகாம இருக்கிறது. ஸோ இந்த விஷயமும் பண்ணாம மத்தவங்களை பத்தி கவலைப்படாம இங்க வந்து உங்க லைஃப்ல யாராவது ஒருத்தர் 100% பியூர், இவங்களுக்கு எதிரியே கிடையாது, இவங்க எல்லா விஷயம் ஜெனூன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? சத்தியமா கிடையாது. ஏன் கடவுளால கூட முடியாது. கடவுளுக்குமே இங்க எதிரி இருக்காங்க. அப்போ நம்ம எல்லாம் மனுஷங்க, ஏமாத்துறோம். யாரு நம்மளுடைய பிளஸையும் மைனஸையும் சேர்த்து எடுத்து இதுதான் ரியல் லைஃப் வாழ்க்கை இது அப்படின்னு யாரு ஒத்துக்கிட்டு அந்த ஒத்துக்கிற லைஃபோட போறாங்களோ அப்போ உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் நிச்சயம் க்ரோ ஆகும். இதை தாண்டி கான்ஃபிடன்ஸ் கில்லர்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வேற ஒண்ணுமே இல்லை, மத்தவங்களோட பேச்ச அவங்களோட ஒப்பீனியனை கேட்கறதுக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறது தான். என்னைக்கு நம்ம மத்தவங்களோட பேச்சை கேட்காம மத்தவங்களோட பேச்சை எதிர்பார்க்காம நம்ம பண்றோமோ அன்னைக்குதான் நாம நம்மள நம்புறோம்னு அர்த்தம். என்னைக்கு நம்ம அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கோம்னா நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான அர்த்தம். ஸோ மத்தவங்களோட பேச்சை என்னைக்குமே கேட்காதீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல், தோல்விக்கு பழகுங்க. நம்ம லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தையும் புதுசா எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுல நம்ம தோத்துருவோமோ, இது அப்படி வந்துட்டுனா என்ன ஆகும், இது இப்படி வந்துட்டுனா என்ன ஆகும் அப்படின்ட்டு அந்த தோல்வியே வந்துருக்காது, நம்ம அதை செஞ்சிருக்கவே மாட்டோம். அதுங்காட்டி ஒரு இமேஜினேஷன் போவோம். உங்களை பாசிட்டிவா தான் என்ன சொன்னாங்களே தவிர நெகட்டிவா இல்லை. ஒருவேளை தோல்வி வந்தா என்ன ஆயிரும், ஓகே அந்த தோல்வி எனக்கு கத்துக் கொடுக்கு, நான் அந்த ஃபீல்டுக்கு புதுசு, ஸோ அந்த தோல்வி எனக்கு கத்துக் கொடுக்கு, அது நிறைய எனக்கு நண்பர்களை கொடுக்கு, பழக்கத்தை கொடுக்கு, வேற ஒரு களத்தை கொடுக்கு அப்படிங்கிற லெவல்ல பாசிட்டிவா அந்த தோல்வியும் பார்க்க ஆரம்பிச்சா அந்த தோல்வி இடத்துலயே நீங்க வெற்றியை பார்த்துட்டீங்க. அந்த தோல்வி உங்களுக்கு தோல்வியை கொடுக்காது, வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். கேக்குதா நான் பேசுறது? ஓகே. அந்த தோல்வி கூட உங்களுக்கு தோல்வியை கொடுக்காது, வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். ஸோ தோல்விக்கு என்னைக்குமே பயப்படக்கூடாது. அந்த தோல்வி உங்களுக்கு வேற ஒரு களத்தை காட்டும், வேற ஒரு களம் நமக்கு வேற ஒரு வாழ்க்கையை காட்டும். எல்லா இடத்துலையுமே நான் வந்து என்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. அப்படி என்னைக்கு நம்ம ப்ரூவ் பண்றோம்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல தான் நமக்கு பயம், ஃபியர், டிப்ரெஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு நிறைய வரும். நாமளும் வீட்டில் போய் படுத்துக்க வேண்டியதான். ஸோ இங்க ப்ரூவ் பண்ணாம நம்ம வாழ்க்கை என்ன, எதை நோக்கி போகுது அப்படின்னு ரியல் லைஃப்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் பெட்டர் காம் கிடைக்கும். யார் ஒருத்தர் பெட்டரா ஃபீல் பண்றாங்களோ அவங்க கான்ஃபிடண்டா இருக்கிறதுக்கு தகுதி உடையவங்க, அவங்க அந்த இடத்துல இருந்தே கான்ஃபிடண்டா இருக்காங்கன்னு அர்த்தம். நிறைய தோல்விகள் தான் நம்ம மனதைரியம் கொடுக்கும். அந்த மனதைரியம் நம்ம எல்லாத்தையுமே நான் ரொம்ப திறமசாலி, நான் ரொம்ப அறிவாளி அப்படிங்கிற லெவல்ல காட்ட துடிக்கும். அப்படிலாம் இல்லாம நான் முட்டாள் தான், நான் அறிவில்லாதவன் தான் அப்படின்னு யார் ஒருத்தர் நம்ம ஹம்புலா அமைதியா இருக்காங்களோ அவங்க தான் நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. ஸோ அந்த மனதைரியம் தான், அந்த தோல்வி கொடுக்குற மனதைரியம் தான் நம்ம வாழ்க்கையே நமக்கு வழிகாட்டும். ஸோ நாம சிலர் சொல்லுவாங்க கான்ஃபிடன்ட்கான விஷயத்த கரேஜியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கான்ஃபிடண்டா இருக்கிறது கரேஜஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த உடம்புல இந்த வாழ்க்கையில இந்த திறமையோட நான் எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு ரியலை என்னைக்கு யாரை அக்செப்ட் பண்றாங்களோ அவங்க தான் இந்த உலகத்துல பெஸ்ட் கான்ஃபிடன்ட் பர்சனா எனக்கு தோணுது. நான் அப்படியே ஆக முடியும். இந்த லைஃபை யார் ஒருத்தங்க அக்செப்ட் பண்றாங்களோ அவங்க தான் இருக்கையிலே பெஸ்ட் கான்ஃபிடன்ட் பர்சன். இதெல்லாம் தாண்டி
உங்களுக்கு ஒரு மேஜிக் வேர்ட் சொல்லி தரேன். இன்ஸ்டன்ட் பூஸ்டர் மேஜிக் வேர்ட். இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு பயங்கரமான தோல்வி. இந்த தோல்வியில இருந்து நான் வெளியில வரணும். என்ன நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இந்த நிகழ்வுல இருக்கன்னு நான் வெளியில வரணும். இல்ல எனக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கு. அந்த நிகழ்வை நான் வந்து ஜஸ்ட் லைக் தான் தூக்கி போட்டு வரணும் அப்படின்னா, எப்பவுமே மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. பரவாயில்ல, பாத்துக்கலாம். எல்லா இடத்துலையுமே நீங்க எந்த இடத்துல நீங்க மைனஸா இருக்கீங்களோ, எந்த இடத்துல உங்களோட கான்ஃபிடன்ஸ் லோ ஆகுதோ, எந்த இடத்துல என்னால வரவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல எல்லாம் இந்த வேர்டை போட்டு பாருங்க. இந்த வேர்ட் அவ்வளோ பிரமாதமா வேலை பார்க்கும். உங்களையும் வேலை பார்க்க வைக்கும். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கான்ஃபிடன்ட் அவர் கம்மியா இருக்கிறதுக்கு அறிவுபூர்வமா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. நம்ம உடல்ல 7 சக்கராஸ் இருக்கு. இந்த 7 சக்கராஸ்ல 2வது சக்கராஸான மணிப்புரகா ரொம்ப வீக்கா இருந்தது. அது ஆக்டிவேட்டா இல்லைன்னா கூட நம்மளால கான்ஃபிடண்டா செல்ஃப் கான்ஃபிடண்டா இருக்கிற பர்சனா இருக்க முடியாது. ஸோ அந்த சக்கராஸ் கூட ஆக்டிவேட் பண்ணா நம்ம இன்னும் வேற ஒரு லெவலுக்கு நிச்சயம் போக முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? காலையில 3:30 மணிக்கு எழுந்துச்சு குளிச்சு முடிச்சு சூரியனை பார்த்து பயங்கரமா யோகா பண்ணுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். டெய்லி ஒரு 1/2 hour இல்லை 1 hour உங்க வீட்டுல படிக்கட்டு இருந்ததுன்னா நீங்க ஸ்டெப்ஸ் ஏற பழகுங்க. நீங்க ஏறுற ஒவ்வொரு படிக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டா நிச்சயமா இருக்கும். அந்த மணிப்பூரா சக்கரா ஆக்டிவேட் ஆகும். உங்க வாழ்க்கையில வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி நீங்களே கிரியேட் பண்ணுவீங்க. அந்த இடத்துல இருந்து உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செம்மையா பூஸ்ட் ஆகும். அதை நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நிச்சயமா எனக்கு சொல்லுங்க. என்னோட எல்லா விஷயமும் டீம்ல கேட்டுக்கலாம். நான் உங்களுடைய ஃபீட்பேக்கை கேட்கறதுக்கு ஆர்வமா ஆசையா இருக்கேன். என்னுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன். உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். இல்லை உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்க சொல்லலாம். இந்த விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயம் நீங்க தான் பெஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பர்சனா இருப்பீங்க. நிச்சயமா உங்களால எதை வேணாலும் சாதிக்க முடியும். நிச்சயமா சொல்றேன். நீங்க தான் மற்றவங்களுடைய லைஃப்பை மாற்ற போறவங்க. இன்னொரு லாஸ்ட் ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. சைக்காலஜினா பலருக்கும் அலர்ஜியா இருக்கும். அப்படி அலர்ஜியான விஷயத்த கூட உங்களுடைய சர்வீஸ் மோட்டிவேட்டடா உள்ள வந்து அதை உங்களுக்கு முதல்ல அப்ளை பண்ணி அதை கத்துக்கிட்டு நான் மற்றவங்களுக்கும் சர்வீஸ் பண்றதுக்குன்னு நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க தான் உண்மையிலே கான்ஃபிடன்ஸ் பர்சன். நம்ம டீம் தான் உண்மையிலே வேற லெவல் கான்ஃபிடன்ஸ் டீம் நான் சொல்வேன். ஸோ இங்க இருக்கிற எல்லாருக்குமே மோட்டிவேட்டடா இருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சமாவது இன்க்ரீஸா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு தந்ததுக்கு என்னோட டீமுக்கும் என்னுடைய குருவுக்கும் என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வாவ் வாவ் வாவ், செம பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப அழகாவே இருந்தது. இந்த செஷன் உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருந்ததுன்னு சொல்லலாம். உங்களோட அனுபவமா இருக்கட்டும், நீங்க சொல்லி கொடுத்த பயிற்சி முறைகளா இருக்கட்டும், அது ரொம்பவே ஒரு விழிப்புணர்வை எங்களுக்கு எல்லாருமே தந்திருக்கு. கண்டிப்பா இதை வெறும் இன்ஃபர்மேஷனா இல்லாம இன்ஸ்பயர் ஆகி உங்களோட வேர்ட்ஸை இன்னையில இருந்து நடைமுறைக்கு பயிற்சி படுத்தணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். கண்டிப்பா சார், தேங்க்யூ சோ மச். ரொம்பவே இந்த லாஸ்ட் எண்டிங்லாம் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஐ ஹோப் எல்லாருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. யாராவது 2 பேர் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுக்கலாமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஷமீமா. குட் ஈவினிங் சார். சொல்லுங்க பிரதர், செம்மையா இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா இது மார்னிங்ல வந்து செம்மையா ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு. எப்படி சொல்ல, இப்போ எனக்கு நான் சர்ச் பண்ணியிருப்பேன், நான் தேடிக்கிட்டு இருந்தேன் சில விஷயங்களை. அது அப்படியே உங்க மூலியமா எனக்கு அப்படியே பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கு. செமையா இருந்தது. எப்படி எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஒரு செம்ம இம்பாக்ட் கொடுத்துருக்கீங்க. இன்னொன்னு, பிடிஎஃப் வந்து நான் கிளாஸ் வந்து முடியிற டைமே உண்மையிலே தெரியல. நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நான் நினைக்கிறேன் இனிமே பிடிஎஃப் காட்டுவீங்க போல. இனிமே பார்த்தா கடைசியில செஷனே முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா செமையா இது பிடிஎஃப் எல்லாமே இவ்வளவு தூரம் கொண்டு போற முடியுமா அப்படிங்கறது வந்து. சாரி கைஸ், தப்பா நினைச்சுக்கங்க இடையில பேசுறதுக்கு. எனக்கு என்னோட லேப்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ நான் பண்ண பிடிஎஃப் எதுவுமே என்னால் பண்ண முடியல. நான் மொபைலில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எடுத்ததுக்கான விஷயம் அதை கொண்டு வரணும்னா லேட் ஆயிரும். ஸோ என்னோட செஷன் நான் முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல இது எல்லாமே பிடிஎஃப் இல்லாமல் பண்ணது தான். ஸோ பிடிஎஃப் உங்ககிட்ட என்னால் சரண்டர் பண்ண முடியல. இன்னொரு டைம் கண்டிப்பாக நான் ஜான்கிட்ட கொடுத்துறேன். நிச்சயமா அந்த பிடிஎஃப் நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். தேங்க்யூ. கண்டிப்பா
பேசலாம். தேங்க்யூ பிரதர். கண்டிப்பா கொடுங்க. ஏன்னா எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் நோட் பண்ணல, பட் இதை பிரெயின்ல ஸ்டோர் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இது கண்டிப்பா தேவை. அதுக்காக தான் நான் பிடிஎஃப் கேட்டேன். உங்களுடைய கிளாஸ் செம்ம கண்டிப்பா. பிரதர், சூப்பர் பிரதர். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாப்பி ஈவினிங். ஹாப்பி ஈவினிங். எப்படி இருக்கீங்க? செம்ம. நான் செம்மையா கூட இருக்க. பிடிஎஃப் இல்லாம ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியுங்க, ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. அதாவது பிடிஎஃப் தான் பண்ணணும் அப்படின்றத தாண்டி அது இல்லாம கூட நம்ம இந்த சார் சொல்லுவாங்க எப்பவுமே, எதுக்குமே நீங்க தயாரா ப்ரிப்பேர்டா இருங்க. இது இல்லைன்னா பரவாயில்ல, அது இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா உங்களோட கான்பிடென்ட், உங்களோட வாய்ஸ், உங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படிமா பாத்தீங்களா, அதை ஆப்டா கரெக்டா நீங்க கொண்டு வந்துட்டீங்க. சூப்பர், செம்மையா இருந்துச்சு. ஆனா கடைசியில ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, படிக்கிட்டு சூப்பர். ஏமானுமே லிஃப்ட்ல ஏற மாட்டான். நீங்க எல்லாமே இதுக்கு சாத்தியம் இல்ல. எல்லாம் நம்ம டீம் எஃபர்ட் தான். உங்களாலதான் இது முடிஞ்சது. சோ இது கிரெடிட்ஸ் எனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கான விஷயம். இல்ல அதாவது என்ன சொல்றது, சாரோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது, சார் கூட இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இருந்தது. அதே மாதிரி நீங்க கரெக்ட் கடைசியில சொன்ன அந்த படிக்கட்டு ஏறி இறங்குறது, இனிமே நம்ம யாருமே வந்து லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி, இதுக்காகவாது படிக்கட்டு ஏறி இறங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வருவாங்கல்ல. கொஞ்சமா ட்ரை ஏதோ பண்ணுவோம் என்னால எல்லாத்துலயும். முடிஞ்சது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோக்ராம். தேங்க்யூ. வேற வார்த்தை இல்ல. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யாராவது இருக்கீங்களா? ஹலோ, கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. குட் ஈவினிங் சார், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நல்லா கிளாஸ் இருக்கமா. செம்ம நீங்க எப்படி அருமையா இருந்துச்சு. செம்ம அருமையா இருந்துச்சு சார். Thank you. செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் உண்டு. நம்ம கிளாஸ் நிறைய டிசிபி முடிச்சுட்டேன், அடுத்து எம்டிசிசி பண்ணிட்டு இருக்கேன். செல்ஃப் கான்பிடன்ஸ் பத்தி Okay. நம்ம சார் நிறைய சொல்லியிருக்காங்க. நான் ஆபீஸ்ல சம்டைம்ஸ் நிறைய ப்ராப்ளம் வரப்பட என்ன தலையெடுத்த வரவங்க பாத்துக்கோவா அப்படின்னு சொல்லி நல்ல தைரியமா தான் ஹேண்டில் பண்ணுவேன். இன்னைக்கு எனக்கு வந்து நீங்க நடத்துற சொன்னது எல்லாமே வந்து எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பூஸ்டிங்கா இருந்தது. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களோட டைம் நான் எதுவும் வேஸ்ட் பண்ணலையே. நல்லா இருந்ததுல்ல, சிறப்பா இருந்ததுல்ல. நிறைய சொன்னீங்க, இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம், ஏன்னா நான் சீக்கிரமாவே முடிச்சிட்டேன். எல்லாரும் அவங்களோட டைம் தாண்டி பண்ணுவாங்க. ஸோ நான் என்னோட டைம் ரொம்ப முன்னாடியே முடிச்சிட்டேன். ஸோ ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லலாம், நான் திருத்திக்குவேன். ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங். சொல்லுங்க. ஹாப்பி ஈவினிங் சார். ஹாப்பி ஈவினிங் மேம். சார், உண்மையில வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷனாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. என்னென்னு சொன்னா, ஸ்டார்ட்ல பேசின சிஸ்டரும் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து இது மார்னிங்க்கு ஒரு நல்ல பூஸ்டா இருந்துச்சுண்டு. உண்மையா சொல்ல போனா மார்னிங் மட்டும் இல்லாம இந்த நைட் டைம்ல வந்து எல்லாரும் வந்து ஒவ்வொரு டென்ஷன்ல ஒரு நாள்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா கழிச்சிருப்பாங்க. அப்படி பாக்குறப்ப இது வந்து இந்த நைட் டைம்ல வந்து நீங்க செஞ்சது வந்து உண்மையில வந்து சார் எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அவ்வளோ நல்லா பெஸ்டா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் சார். அவ்வளோ ஹாப்பியா ஒரு ஃபீல் தந்ததுக்கு தேங்க்ஸ் a lot சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். எல்லாரும் அவங்களோட ஃபீட்பேக்கை கொடுத்து உங்களை இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. சார் ஆல்ரெடி பிடிஎஃப் இல்லாமையே பயங்கர கான்ஃபிடென்ட், டாபிக்ல மட்டும் இல்லாம பிடிஎஃப் இல்லாமையும் நல்லா பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட்டையும் நமக்கு சேர்த்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இதே மாதிரி உங்க பார்ட்டிசிபேஷன், உங்க கன்சிஸ்டன்சி, எல்லாரும் நாளைக்கும் ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான ட்ரெய்னர் சித்தி ரிஹானா ஹபீப், த சைலண்ட் பெயின் ஆஃப் ட்ராமா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், எல்லாருக்கும் தேவையான டாபிக். இதே மாதிரி பங்களிப்போட மேலும் நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன். டேக் கேர். குட் நைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்யூ. பை.